குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, பெருமாளுக்கு உகந்த நாள். ஆடி மாதம்னாலே அம்மன் தான். அம்மன் வழிபாடு செய்கின்ற இந்த ஒரு நல்ல நாள். இன்றைக்கி போய் பெருமாள் கோயிலுக்கு போக, அப்படி இல்லைன்னா வீட்லேயே அவருக்குரிய துளசியை வாங்கி இது பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். 20/7/2024 ஜூலை மாதம் சனிக்கிழமை, குரோதி வருடம் ஆடி மாதம் 4ஆம் தேதி, சதுர்தசி திதி. இன்னைக்கு மாலை வரைக்குமே சதுர்தசி திதி தான். பூராட நட்சத்திரம், தியாஜிதம், சித்த யோகம், பவித்ர சதுர்த்தின்னு போட்டிருக்கேன். இன்னைக்கு பவித்ர சதுர்த்தி. திருமாவிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் வெண்ணெய் தாலி சேவை, சங்கரன் கோவில் கோமதி அம்மன் ரிஷப சேவை. இன்று கருட தரிசனம் நன்று. இன்னைக்கு வந்து கருட தரிசனம் செய்வது அவ்வளோ நன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். கருட தரிசனம் இன்னைக்கு வந்து பவித்ர சதுர்த்தி. இன்னைக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு சதுர்த்தி திதி. பவித்ர சதுர்த்தின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி கருட தரிசனம் செய்வது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு போட்டிருக்காங்க. சூரிய உதயம் 6:01, கடக நாளிகை 4:58. திதி வந்து சதுர்தசி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ஒன்றும் இல்லை, ரிஷபத்தில் செவ்வாய் குரு, சிம்மத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மனிதனுடைய வலியை அளிப்பவை அச்சம், கவலை, நோய் என்ற 3 ஆகும். மனிதனோட வலிமையை அளிப்பவை அச்சம், கவலை, நோய் என்றாகும். கடனும் இருக்குங்க, கடனும் தான். கடன்பட்டார் நெஞ்சம் போல் இலங்கை வேந்தன் கலங்கினான்னு சொன்னான். கடன்கிறது அவ்வளோ ஒரு பெரிய இது. கடன் படுறதுங்கிறது அவ்வளோ ஒரு சிரமமான ஒரு இது. அந்த வழியெல்லாம் தெரியும். எனக்கு 7-8 லட்ச ரூபா கடன் இருக்குது. ரொம்ப ஒன்றும் வாய்விட்டு சொல்ல முடியலையேன்னு அவ்வளோ ஒரு கவலையில் இருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். ராசி பலன். இன்றைக்கி வந்து இது நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை மாலை 7:45 to 8:45, காலை 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45, மாலை 9:30 to 10:30. திதி வந்து சதுர்த்தி. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். ராகு காலம் 9 to 10:30, குளிகன் 6 to 7:30, யமகண்டம் 1:30 to 3. ராசி பலன்: மேஷம் வரவு, ஒரு மேஷம் உயர்வு, ரிஷபம் பாசம், மிதுனம் மேன்மை, கடகம் பக்தி, சிம்மம் சோதனை, கன்னி அன்பு, துலாம் ஆர்வம், விருச்சிகம் ஆக்கம், தனுசு விவேகம், மகரம் பொறுமை, கும்பம் தடங்கள், மீனம் சாந்தம். சந்திராஷ்டிரமம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு வந்து சந்திராஷ்டிரமம். இன்னைக்கு வந்து அம்மனுக்குரிய அந்த ஒரு நாள். இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணுறேன். பாரதியார் சொல்லியிருக்கிறார், யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மை எல்லாம் நின்றன் செயல்களன்றி இல்லை. காளியை பற்றி 2 வார்த்தை அவர் சொல்கிறாரு. இதே மாதிரி தசமகா ஸ்ரீ பரத்வாஜ் சுவாமிகள் அருளிய தசமகா வித்யை சகஸ்ர நாமங்கள். முதல் தசமகா வித்யை வந்து காளி, 2வது தசமகா வித்யை தாராதேவி, 3வது தசா வித்யை வந்து ஸ்ரீவித்யா, 4வது தசமகா வித்யை ஸ்ரீ புவனேஸ்வரி, 5வது மகாவித்யை வந்து ஸ்ரீ திரிபுர பைரவி, 6வது மகாவித்யை ஸ்ரீ சின்னமஸ்தா, 7வது மகாவித்யை ஸ்ரீ தூமாவதி தேவி, 8வது மகாவித்யை பகலாமுகி, 9வது மகாவித்யை ராஜமாதங்கி, 10வது மகாவித்யை ஸ்ரீ கமலாத்மிகா. தசம் என்றால் பொருள் 10. 10வது அந்த தசமகா வித்யினோட இது வந்து இதுங்க தசமகா வித்யை சகஸ்ர நாமங்கள். முதல் மகா வித்யை வந்து காளி. காளியினோட யந்திரம் போட்டிருக்காங்க. ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஹூம் ஹூம் ஹ்ரீம் ஹ்ரீம் தட்சிணே காளிகே ஹ்ரீம் 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 ஹூம் ஹூம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஸ்வாகா. இது வந்து காளியினோட தசமகா இந்த
இது காளியினோட பீஜ மந்திரங்கள்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு பீஜ மந்திரங்கள் இருக்குது. ஒரு எழுத்து 2 எழுத்துலேயே இதாயிரும். ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. படிக்கிறவங்க இது பண்ணுங்கள். நாளைய விசேஷங்கள். நாளைய விசேஷம் பௌர்ணமி. நாளைக்கு வந்து பௌர்ணமி வந்து இதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பௌர்ணமி நாளைக்கு மாலை 5 வரைக்குமே இருக்குது நாளைக்கு. அதே மாதிரி நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி. நாளை வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாள். ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாதம் பௌர்ணமி. உங்களுக்கு வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் தாராளமாக ஆரம்பிச்சிருங்க. நிறைந்த ஒரு நாள் பௌர்ணமி. வந்து நாளை வந்து கோகிலா விரதம். நாளைக்கு வந்து நாளை வந்து வியாச பூஜை, குரு பூர்ணிமா. நாளைக்கு வந்து திதித்வயம், பிரம்ம சாவர்ணிய மண்பாதி, ஆகம மாலை, குரு பூர்ணிமா, வியாச பூஜை நாளைக்கு. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாள். அதே மாதிரி கோகிலா விரதம், பௌர்ணமி பூஜை இன்றைக்கி நைட்டே வந்துடுது, சாயங்காலமே. வைத்திரி சிரார்த்தம், மாத நரசிம்ம சதுர்தசி. இன்றைக்கி வந்து மாத நரசிம்ம சதுர்தசி இன்றைக்கு. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாள். இன்றைக்கு மாலையே பௌர்ணமி திதி வந்துடுது. சனிக்கிழமை வந்து மாலையே வந்துடுது. அதனால் வந்து நாளைக்கு ஃபுல்லாமே இருக்குது. ஆனால் இன்றைக்கி மாலையே பௌர்ணமி வந்துடுது. அதனால் எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஆரம்பிங்க. நல்லா அது ஆடி மாதம் அம்மனுக்குரிய நாள். அதை நீங்கள் வந்து செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள். உண்மையை நாம் அறிவினால் மட்டும் காண்பதில்லை, அன்பினாலும் காண்கின்றோம். அதனால் உண்மையை வந்து நாம் அன்பினால் காண்பதில்லை. விடிய தண்ணி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் நைட்டு தான் தண்ணி விடுவாங்க. விடிய தண்ணி விட்டதுனால தான் ஒரு மாதிரியாக இருக்குது. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு விஷயமுமே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். தசமகா வித்யையில் வந்து அவ்வளவு ஒரு நல்லா இருக்கும். பரத்வாஜ சுவாமிகள் எழுதிய புக்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பழைய புக்ஸ்லாம் அந்த மாதிரி புக்கே கிடைக்காது. இப்போ வர்ற புக்ஸ்னோட பேப்பருங்கெல்லாம் அவ்வளோவா நல்லா இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பழைய புக்ஸுங்கெல்லாம் அவ்வளவு நல்லாயிருக்கும். அதனால் பரத்வாஜ் சுவாமிகளோட புக்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் வாங்குங்க. எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது. யோகமாயா, புவனேஸ்வரி, தசமகா வித்யை, சகஸ்ரநாமங்கள், மகா கணபதி வந்து அவ்வளவு நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தசமகா வித்யைகள். அதனால் அந்த அம்மனோட ஒரு இதை வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். திருஷ்டினாவே நம்ம வந்து காளி படம் இது பண்ணுவாங்க. அதேமாரி பிரித்யங்கரா தேவி தொழிலில் திருஷ்டி, அது வீட்டில் ஒரு திருஷ்டி அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு வந்து திருஷ்டி கணபதியே இருக்கிறாரு. பிரித்யங்கரா தேவியை வழிபடணும். அதே மாதிரி காளியினோட அம்சத்தை வச்சோம்னாலும் அந்த திருஷ்டி வந்து நமக்கு போயிடும். அதனால் குரு பூர்ணிமா நாளைக்கு. குரு பூர்ணிமா, பௌர்ணமி திதி இன்றைக்கி நைட்டே வந்துடுது. கிரிவலம் செய்கிறவங்களாம் இன்றைக்கி நைட்டே பண்ணிடுவாங்க. நாளைக்கு ஃபுல்லாமே 4 வரைக்குமே பௌர்ணமி திதி இருக்குது. அதனால் எந்த ஒரு நல்ல காரியமும் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. ஒரு நல்ல ஒரு இது அம்மனுக்குரிய நாள். ஆனால் ஆடி மாதத்தில் வந்து குடி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குடி போகாதீங்க, வீடு கீடு மாற்றாதீங்க, கல்யாணம் செய்ய மாட்டாங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு ரொம்ப முடியாமல் ஒரு இதாக இருக்குன்னா ஆடி 18 முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபுல்லாக அம்மன் வழிபாடு தான். ஆடிப்பூரம், ஆடி தபசு, வரலக்ஷ்மி விரதம் நிறைய இருக்குது. இது அம்மனுக்கு உண்டான ஒரு இது. அதனால் நான் அதே மாதிரி சுமங்கலி பெண்களுக்கு கண்ணாடி வளையல் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னேன். வாங்கி கொடுங்க. தாம்பூலம் கொடுங்க. வெறும் வெத்தலை பாக்கு வச்சு ஒரு வாழைப்பழமாவது வச்சு கொடுங்க.
அதே சாமிக்கு எப்பொழுதும் நெய்வேத்தியம் வைங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், தசமகா வித்தியை இன்னொரு தடவை படிக்கிறேன். நாளைக்கு ஷார்ட்ஸில் நான் கொடுக்குறேன் தசமகா வித்தியை என்னங்கிறது. நீங்கள் எப்பொழுதும் இறை சிந்தனையில் இருங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி. என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன். எனக்கு நேர்லெல்லாம் வரணும், எல்லாரையும் பார்க்கணுன்னு தான் ரொம்ப ஆசை. ஆனால் டைம் இது இல்லை. இன்றைக்கி ஒரு பேங்க் பிரச்சனைக்கு போக வேண்டியது இருக்குது. விடிய விடிய தண்ணி வேறு பிடிச்சா அது வேறு ஒரு டயர்டாக இருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் நாளைக்கு ஏதோ ஒரு இது பண்ணுறதா எப்பொழுதும் போல் சத்யநாராயண பூஜையில் கலந்துக்கிறவங்க கலந்துக்கோங்க, செய்கிறவங்க செய்யுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பானது. இதை நான் பொழுதுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். நாராயணனே சத்தியம் செய்து கொடுக்கின்றான். இந்த பூஜையை செய்தாக்கா உங்களுக்கு நினைத்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அதையும் செய்கிறவங்க செய்யுங்க. பௌர்ணமி பூஜை பண்ணுறவங்க பண்ணுங்க. அம்பாள் வழிபாடு எடுத்துக்கோங்க. வீட்லேயே செய்கிறவங்க செய்யுங்க. அந்த நிலவுக்கு ஒரு வந்தனம். எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் உலகை கட்டி காக்கும் இருபெரும் தெய்வங்கள் சூரியன், சந்திரன். இதை நான் ஒவ்வொரு தடவையுமே சொல்கிறேன். அதனால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு நமஸ்காரம். நாளைக்கு ஈவினிங் இன்றைக்கே வந்துடுது. ஆனால் சத்யநாராயண பூஜை இன்றைக்கா நாளைக்கான்னு தெரில. நீங்கள் செய்யும்போது நீங்கள் கலந்துக்கோங்க. துளசி வாங்கி கொடுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள்.